திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ சிவ அருணகிரி முதலியார் அவர்கள் இயற்றிய திருவாசக விஷயசூசனம் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி. தத்துவனே என்று திருவாசகம் சிவபெருமானை போற்றுகின்றது. தத்துவனே என்றால் உண்மை பொருளே, எக்காலத்தும் அழியாமல் நித்தப் பொருளாயிருப்பவர் மகாதேவர் என்பது அதனுடைய பொருள். துவம் பசுபதி என்று ஜாபால உபநிடதம் செப்புகின்றது. தத் என்னும் சொல் பிரம்மத்தின் பெயர் ஆதலின் தத்துவம் என்ற சொல்லின் பொருள் பிரம்மத்துவம், அதாவது சுத்த பிரம்மத்தின் தன்மை என்று கொள்ள கிடக்கின்றது. ஓம், தத், சத் என்னும் இம்மூன்றும் பிரம்மத்தை குறிக்கும் சொற்கள் என ஸ்ரீ கிருஷ்ணர் உரைத்து அருளினமையால் தத்துவ ஞானம், தத்துவ உபதேசம் என்பதாதி பிரயோகங்கள் சிவஞானம், சிவோபதேசம் என்பவற்றையே பொருளாக கொண்டு விளங்கும் ஆற்றல் பெற்றுள்ளன. சாக்ஷாத் சுத்த சிவம் தத்துவ பொருள் ஆயின் பிரகிருதியின் காரியங்களாகிய பிருத்திவி முதல் நாதம் ஈராக சொல்லப்பட்ட 36 தத்துவங்கள் என்று ஸ்ருதிகள் கூறிய காரணம் யாது எனின், பஞ்சபூத லயத்துடனே தேவர்களுக்கு நாசம் உண்டாயிருக்கவும், தாத்விகமாகிய சரீராதிகளைப் போல் உடனே நாசமாகாது பிரளய பர்யந்தம் நிலைத்து நிற்கையினால் தாத்விகங்களை நோக்கி தத்துவங்கள் என்று அவைகள் உபசரிக்கப்பட்டன. அந்த தத்துவங்களையும் சுத்த சிவம் கடந்து நின்றமையால் தத்துவ அதீதம் என்று அதே ஸ்ருதிகள் வேறு இடங்களில் அப்பரம்பொருளை புகழாமல் இருக்கவில்லை. உலோகாயுதம் முதல் ஐக்கியவாத சைவம் ஈராகச் சொல்லப்பட்ட புறப்புறச் சமயங்களிலும் புறச்சமயங்களிலும் அகப்புறச் சமயங்களிலும் உள்ள தெய்வங்களும் பிறவும் பூத முதல் அசுத்தமாயா தத்துவம் ஈராக ஒவ்வொரு தத்துவங்களிலும் நிலை பெறுகின்றன. சிவாகமங்களில் கூறப்படும் சைவம் என்னும் அகச்சமயத்து 6 தெய்வங்களாய் நின்ற அதிகார, போக, லய, சிவபேதங்கள் சுத்தவித்தை முதலிய 5 தத்துவங்களுள் ஒவ்வொன்றிலும் நிலை பெறுகின்றன. சகல சமயாதீதம் என்னும் சித்தாந்த சைவத்தில் பிரதிபாதிக்கப்பட்ட தெய்வமாகிய சுத்த சிவமோ அந்த 36 தத்துவங்களையும் கடந்து எல்லா தெய்வங்களும் தம் ஆணையின் வழி நிற்க பிரகாசிக்கின்றது. இதுவே மறை முடிகள் அனைத்தும் ஒரே முடிவாய் முரசடித்து கூறிய முடிபுரை ஆகும். அது பற்றியே திருவெண்காட்டு அடிகளும் பூதமும் கரணம், பொறிகள், ஐம்புலனும் பொருந்திய குணங்கள் ஓர் 3 நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கு நாள் உளதோ எனவும், ஸ்ரீ அருணகிரிநாதரும் ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுள்ளதோ எனவும் கூறி உண்மை நிறுவினார்கள். ஸ்ரீ தாயுமானவ சுவாமிகளும் அயர்வரச் சென்னியில் வைத்து இராஜாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் அழகு இதந்தோ என்று வீடு காதலிப்பவர்கட்கு நன்னெறி புகட்டி அருளினார். வேதாந்த சித்தாந்தமானது வேதாந்தம் வேறு சித்தாந்தம் வேறு என்று கொள்ளத்தக்கது அன்று. வேதாந்த சித்தாந்தமே பிறவா வீடு ஒன்றால் ஓதாமல் வேதம் உணர்ந்தோன் என்றமையால் வேதாந்த சித்தாந்தமே வைதிக சைவம், அதுவே நன்னிலை. திருச்சிற்றம்பலம்.